ஹாய் மக்களே, பழமையும் நன்மைன்ற நம்ம சேனலில் என்னோட டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எப்படி நான் யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். என்னென்னலாம் நான் வச்சுருக்கேன், அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இது 10 இயர்ஸ் வாரண்டி டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இது டபுள் ஸ்டார் இருக்குது. சாம்சங் கம்பெனி இது கரண்ட்டு ரொம்ப இழுக்கல. இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகிறது எனக்கு. மேலே என்னென்னலாம் நான் வச்சு யூஸ் பண்ணுறேன், கீழெல்லாம் என்ன வச்சுருக்கோம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரிட்ஜை நீங்கள் எப்போ க்ளீன் பண்ணும்போதும் உள்ளே நல்லா வெளியில் நல்லா தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. உள்ளே நீங்கள் எல்லா பொருளையும் மந்த்லி ஒன்ஸ் வந்து எல்லா பொருளையும் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் நல்லா தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டுட்டு ஆப்ப சோடா மாவு இருக்குங்களா, ஒரு 2 லிட்டர் தண்ணியில் ஆப்ப சோடா மாவு போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. அப்போ குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிலாம் வராது. ஒரு குட்டி கப்பில் வந்து சோடா மாவு கொஞ்சம் போட்டு ஆப்ப சோடா மாவு போட்டு வச்சுருங்க. அந்த ஸ்மெல்லாம் இருக்காது. மேல் டாப்பில் வந்து ஃப்ரீசரு, அது ஐஸ் க்யூப் பாக்ஸு. நம்ம ரொட்டேட் பண்ணாலே ஐஸ் க்யூப் வந்துடும். நான் மோஸ்ட்லி வந்து ஃப்ரீசரில் ப்ரான் மட்டும்தான் வச்சுருப்பேன், எறா வச்சுருப்பேன். எறா ஸ்ட்ரீட்டில் வரும், அப்போ வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அம்மா. அப்போ நான் வாங்கி வச்சுடுவேன். ஏன்னா வந்து முள்ளங்கி எறா, அவரைக்காய் எறா கிரேவி, ப்ரானும் இது சேமியாவில் போட்டு எறா போட்டு பண்ணுவேன். எறா குழம்பு, இந்த மாதிரிலாம் நான் எறா பிரியாணி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு டக்குன்னு எப்பவுமே எறா இருந்ததுன்னா டக்குன்னு எடுத்து நான் குக் பண்ணுறதுக்கு எப்பவுமே ரெடியாக வச்சுருப்பேன். எங்கள் பையனுக்கு எறானா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே எறாலாம் ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னரில் பண்ணும்போது நீங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்து நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா மெல்ட் ஆகிடும். எறா ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரே பாக்ஸில் வச்சிங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். இது வந்து தந்தூரி மசாலா பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, அது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் தந்தூரி மசாலா பண்ணும்போது அது வச்சுப்பேன். எப்பவுமே வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் நான் பண்ணுவேன். ஃப்ரீசர்லலாம் ரெடி பண்ணிலாம் வைக்கவே மாட்டேன். இது வந்து நெத்திலி. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நெத்திலி ரொம்ப பிடிக்கும். நெத்திலி ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நெத்திலி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் வந்து எப்பவுமே திருவி தான் வைப்பேன். டைம் இல்லாதனால நான் அப்படியே அதை வச்சுட்டேன். தேங்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா திருவி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் குக் பண்ணும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 மந்த் ஆனாலும் நல்லாயிருக்கும். இது வந்து ஏலக்காய் பவுடர். ஃபஸ்ட்டு பார்த்து இந்த ஏலக்காய் பவுடர், செகண்டு ஓமம், 2வது மில்க் பவுடரு. ஏலக்காய் பவுடர் வந்து நீங்கள் இது போட்டு சுகர் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து புளியோதரை பொடி 1, வாங்கிபாத் பொடி 1. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதனுடைய ஃப்ளேவர் அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். புளியோதரை பொடி, வாங்கிபாத் பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன், பொடியெலாம் மட்டும். இது வந்து எலுமிச்சை ஊறுக்காய், வீட்லேயே நம்ம ரெடி பண்ணினது. இஞ்சி பூண்டு ஊறுக்காய். இது காலியாகிடுச்சு. இஞ்சி வாங்கி வச்சுருக்கேன். இஞ்சி ஊறுக்காய் அரைக்கணும், கொஞ்சம் தான் இருக்குது. அது காலியானவொடனே இஞ்சி ஊறுக்காய் ரெடி பண்ணிவிடுவேன். இது வந்து ஃபேஸ் பேக்கு, ஃபேஷியல் அந்த மாதிரி கிட்டெல்லாம் வச்சுருக்கிறது. அது இதில் சாமிக்கு எப்பவுமே பூ போட்டு வைப்பேன். டெய்லி என் ஹஸ்பண்ட் வந்து பிள்ளையார் பூஜை பண்ணுவாங்க, அதனால பூ எப்பவுமே வீட்டில் வாங்கி வச்சுருப்பேன். அந்த பாக்ஸ் அது. இஞ்சி வந்து மார்க்கெட் போகும்போது கம்மியாக இருந்ததுன்னா அப்போ வாங்கி வச்சுருவேன். இஞ்சி வாங்கி வைக்கும்போது அப்படியே மண்ணோடவே வாங்கி வைங்க. வீட்டுலாம் நீங்கள் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் நாள் வராது. மண்ணோடு வச்சிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. எப்போவுமே ஃப்ரிட்ஜை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நிறைய போட்டு அப்படியே டம்ப் பண்ணி வைக்காதீங்க. தயிர் வச்சுருப்பேன். இது பசுந்தயிர். கொஞ்சம் வந்து பசும்பால் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் அந்த தயிர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆவின் பால் வாங்கி பண்ணும்போது இல்லை வேறு ஏதாவது பால் வாங்கி பண்ணும்போது அப்படியே ரொம்ப கட்டியாக இருக்கும். இதில் பால் வச்சுருக்கேன், 2 கிலோ பால் வச்சுருப்பேன். நீங்கள் எப்போ பால் புறக்குத்தினாலும் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது புறக்குத்துங்க, அப்படியே கட்டியாக இருக்கும். இது வந்து வெல்லம் பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் போலி பண்ணுறதுக்காக. கொத்தமல்லி வச்சுருக்கேன். அன்றைக்கி ஸ்பார் போகும்போது வந்து 4 கட்டு 10 ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப விலை கம்மியாக இருந்தது.
கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. கீழே அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரோ இல்லை வந்து டிஷ்யூ பேப்பரோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் போடும்போது அதனுடைய எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிடும், நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், பூண்டு, புதினா பார்த்துருக்கோம். அது எறா பிரியாணி பண்ணுறதுக்காக எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி மாவு இன்னும் அரைக்கல, இட்லி மாவு இதில் வைப்பாங்களே தான். எல்லாத்தையும் போட்டு அப்படியே டம்ப் பண்ணி இருக்கும்போது நமக்கு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போதுலாம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே தான் நான் வைப்பேன். அன்றைக்கி மோரில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு. இந்த மாதிரி ஆஃபர் இருக்கும்போது பார்த்து எது விலை கம்மியாக இருக்கோ அதை வந்து பார்த்து வாங்கி வைப்பேன் நான். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எப்பவுமே இருக்கும் வீட்டில். சுண்டல் பண்ணி ராஜ்மா, இது 2 கலரில் இருக்கும் ராஜ்மா, அது 2 கலரில் வச்சு வாங்கி வச்சுருக்கேன். சோயா பீன்ஸு, வெள்ளை காராமணிலாம் எப்பவுமே வீட்டில் இருக்கும். ஏன்னா அடிக்கடிக்கு சுண்டல் பண்ணி கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு. சோயா பீன்ஸு, வெள்ளை காராமணிலலாம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது ராஜ்மா, இன்னொரு கலரு. ராஜ்மாவில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. வெள்ளை காராமணி அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. சுகர் பேஷண்ட் இருக்கவங்க இந்த மாதிரி வெள்ளை காராமணி அடிக்கடி குக் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா நல்ல எனர்ஜிக்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. நீங்கள் நிறைய குக் பண்ணி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுண்டலாக கொடுங்க. இது கஞ்சி நான் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன். இது கீழே இறக்கல, அதுதான் வைப்பேன். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் மோஸ்ட்லி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இருந்ததுன்னா அந்த கவரில் பேக் பண்ணி எடுத்து வைப்பேன். மேல் சைடில் இப்போ என்ன வச்சுருக்கோம் பார்க்கலாம். கருஞ்சீரகம் பொடிச்சு வச்சுருக்கேன். கருஞ்சீரகத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. கருஞ்சீரகம் தேனில் கலந்து சாப்பிடும்போது நிறைய மருத்துவ பயன் நம்ம பெற முடியும். இது ஒரு மசாலா. இது வந்து அம்மா வீட்டில் வந்து பச்சை தக்காளி வந்திருந்தது, அதுதான் இது பச்சை தக்காளி. நட்ஸ் எப்பவுமே ஃபுல் பண்ணி வைப்பேன். எங்கள் பாப்பா போவர எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து ரசப்பொடி, சாம்பார் பொடி, இட்லி பொடி எல்லாமே வாங்கிபாத் மசாலா பொடி எல்லாமே அரைச்சி ரெடியாக இருக்கும். ரொம்பலாம் நிறையெல்லாம் அரைக்க மாட்டேன். இந்த அளவுக்கு இன்னும் ஒரு பங்கு இருக்கும். அந்த மாதிரி வச்சு அரைச்சி வச்சுருப்பேன். காலியானவுடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணுவோம், நல்லாயிருக்கும் இன்னும். அதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். எள்ளு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது, ஏன்னா முறுக்கெலாம் செய்யும்போது எள்ளு டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்காக எள்ளு வாங்கி வச்சுருக்கேன். பட்டர் எப்பவுமே இருக்கும் குழந்தைங்களுக்காக, ப்ரெட்டில் போட்டு சாப்பிடுவாங்க, அதனால் பட்டர் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண பாலில் கலந்து கொடுக்க மிக்சடு, இது பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது. இது வந்து இட்லி பொடி. இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இட்லி பொடிக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து நெல்லிக்காய் ஊறுகாய். இது கஸ்டர்ட் பவுடர். இது ஜெலட்டின் பவுடர். இது வீட்டில் வந்து நம்ம அரைச்ச மஞ்சப்பொடி. கரிமஞ்சள் வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்ததுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது சோயா சாஸ், அது ஃபேஸ் பேக். இது இட்லி. இது வந்து அரைச்ச மஞ்சள் வந்து பாலில் கலந்து குடிக்கிறதுக்காக, அது மிளகு மசாலா போட்டது, அது மஞ்சள் பாலில் கலந்து குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது செரி. ஒன்று வந்து செரி இருக்குது, பாப்பாக்காக வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து வாங்கிபாத் மசாலா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது வந்து ஃபேஸ் க்ரீமாக, ஃபேஸ் வாஷை இந்த மாதிரி தான் கொஞ்சம் எம்டியாக வச்சுருப்பேன். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது மாவு ஒண்டி நான் அரைக்கல, மாவு மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா அரைச்சி வைப்பேன், அவ்வளோதான். இதுதான் நான் என்னோடய ஃப்ரிட்ஜர் நான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் ஆப்ப சோடா மாவு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பூச்சிலாம் இருக்காது, ஸ்மெல்லு இருக்கவே இருக்காது. ஒரு குட்டி பவுலில், ஒரு குட்டி இதில் வந்து நீங்கள் ஆப்ப சோடா மாவு போட்டு வைங்க, அந்த ஸ்மெல்லு இருக்கவே இருக்காது நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது.
தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் போட்டேன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.